Welcome dear students. We shall see today the ground joint apparatus or ground glass joint apparatus. We have seen already some of the glass apparatus that we will also see now. Let us see the definition and the explanation about that. The modern glass apparatus which are made with the ground glass joints. I will explain in the next slide what is the ground glass joint. The part that is inserted is called cone. அதில் கோன்னு ஒன்று இருக்கும். ஒரு பார்ட் there are ரெண்டு பார்ட் ஜாயின் ஆகுனா ரெண்டு பார்ட் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு பார்ட்டுக்கு பேர் கோன். The another part into which the cone goes into இல்லையா, that is called socket. In commons இதில் எப்படி சொல்லுவாங்கன்னா the female part and male part அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. The joints are interchangeable and the cone fits into the socket accurately. இதான் இதனுடைய அட்வான்டேஜ். கரெக்டாக அதுக்குள்ளே ஃபிட் ஆகும். சரிங்களா, கரெக்டாக ஃபிட் ஆகுனாக்க எந்த அளவுக்கு கரெக்டுனா அதிலிருந்து எதுவுமே லீக் ஆகாது. எக்ஸாம்பிள் வந்து we shall see, there are several example. Let us finish this. In the joints, these joints are represented by numbers. அதுக்குன்னு ஒரு நம்பர்ஸ் கோடிங்ஸ் இருக்குது. Which designate the external diameter in the joint. அந்த ஜாயிண்டோட எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் அதுதான் அதில் இருக்கக்கூடிய நம்பர் சொல்லுது. அதில் இந்த ஜாயிண்ட்ஸ் காமன் ஜாயிண்ட்ஸ் ஆர் B14 ஆர் B19 அண்ட் B24. இதெல்லாம் சம் ஆஃப் த நம்பர்ஸ் தட் ரெப்ரசன்ட்ஸ் த ground joints. The term B indicates that they are joints of B series. And the number represents the length of the ground in mm. And you can see these are the ground joint. இப்போ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னாக்க this is what is called cone and this is called as a socket. இந்த கோனும் இந்த சாக்கெட்டும் கரெக்டாக ஃபிட் ஆகும். இப்போ இல்லை வேறு எதுலையாவது கூட இப்போ இதை எடுத்து போய் இதுலேயும் ஃபிட் பண்ணலாம். பட் ப்ரொவைடட் இது ரெண்டும் என்ன இருக்கும், சேம் நம்பராக இருக்கணும். இங்கே பார்த்தீங்களா, ஒன்று நம்பர் அந்த B19 அப்படின்னு சொல்லக்கூடியது, இன்னொன்று வந்து 19/11 அந்த மாதிரி எல்லாம் போடுவாங்க. சரிங்களா, இந்த டயாமீட்டர் இந்த டயாமீட்டர் அதாவது இந்த டயாமீட்டர் அதுக்கப்புறம் இந்த லென்த்து இது ரெண்டையும் சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு நம்பர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தில் எழுதியிருக்கு பாருங்கள் 29/32. அதாவது இந்த இது வந்து 29, இந்த லென்த்து வந்து 32 அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது. பட் இதை வந்து என்னது B29ன்னு சொல்லுவாங்க. B29னாலும் இந்த 32 வந்து அண்டர்ஸ்டுட் அதே மாதிரி தான். சரிங்களா, இது வந்து மேல், அதாவது இது ஃபீமேல் சாக்கெட், இது மேல் சாக்கெட்டுன்னு சொல்லக்கூடியது. இன்னொரு இது இதில் சொல்லப்போனால் இது கோனு, இது சாக்கெட். இதுக்கு பேர் தான் கிரவுண்ட் ஜாயிண்ட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது கோனிக்கல் ஃப்ளாஸ்க், இதில் கிரவுண்ட் ஜாயிண்ட் இல்லாதது. ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ளாஸ்க்கும் இந்த ஃப்ளாஸ்க்கும் உள்ள வித்தியாசம் பாருங்கள். இட் ஹேஸ் எ கிரவுண்ட் ஜாயிண்ட், பட் இதில் கிரவுண்ட் ஜாயிண்ட்டு கிடையாது. இங்கே பார்த்துங்க, இதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரே ஆப்பரேட்டஸில் ரெண்டு டிஃப்ரெண்ட், இது வந்து B19, இது வந்து B11 இருக்கும். சரிங்களா, வேற அது மாதிரி நிறையா ஸ்டாண்டர்டு. இதை வந்து நம்ம இஷ்டத்துக்கு செய்ய முடியாது, இது ஸ்டாண்டர்டாக இருக்கும். கரெக்டாக B19 கோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனி B19 socket will definitely fit into it. இது எந்த அளவுக்கு ஃபிட் ஆகுனாக்கா இதை நீங்கள் நம்ம இதிலெல்லாம் யூஸ் பண்ணோம். ஸ்டாண்டர்ட் ஃப்ளாஸ்க்கு அந்த லீட்டை போட்டு தலைக்கீழே திருப்புவோம் இல்லையா, அப்பயும் உங்களுக்கு என்ன ஆகாது, தண்ணி கூட லீக் ஆகாது. அதனால் அது ஒரு லீக் ப்ரூஃப் ஜாயிண்ட். அது மற்ற இதிலெல்லாம் உங்களுக்கு லீக் ஆகிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. இது அட்டாச், நம்ம எப்போவுமே லீக் ஆகாமல் இருக்கணும். ஏதாவது பேஸ்ட் போட்டு ஒட்டினா தான் லீக் ஆகாமல் இருக்கும். பட் இது பேஸ்ட்டு போட்டு ஒட்டாமலே லீக் ஆகாமல் இருக்கும். அதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி. நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, ஸ்டாண்டர்ட் ஃப்ளாஸ்கில் லிட்டு போட்டு தலைகளை திருப்பி தான் அப்படி ஷேக் பண்ணுவோம். பட் அப்படி தலைகளை திருப்பினாலும் உங்களுக்கு லீக் ஆகாது. அதுதான் இந்த கிரவுண்ட் ஜாயிண்ட்டோட அப்பரேட்டஸ். இது ஆக்சுவலி காஸ்ட்லி, இது கொஞ்சம் இந்த கிரவுண்ட் ஜாயிண்ட்டு. ஏன்னா இவ்வளோ பர்ஃபெக்டாக அது செய்கிறதால ஏன் இப்படி யூஸ் பண்ணணும், நம்ம பேஸ்ட் போட்டு நிறைய பண்ணிக்கலாம் இல்லையா, நிறையா பண்ணிக்கலாம்னா மற்ற நிறையா மூடியெல்லாம் இருக்குது. எதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்க ஒரு 2-3 அட்வான்டேஜஸ் இருக்குது. இந்த நம்பர்ஸை நீங்கள் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அட்வான்டேஜஸ்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன். இப்படி தான் போகும். இது B19, இது 19/22.
அப்போ இதை எப்படி சொல்கிறது ஒரு வழக்கம் 19/22 அப்படின்னாலும் சரி, இல்லை B19 சொன்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். சரிங்களா? இது இந்த கோனு, இது வந்து என்னது இந்த சாக்கெட், ஆர் இது அவுட்டர் ஜாயிண்ட்டு, இது இன்னர் ஜாயிண்ட், வாட் எவர் இட் இஸ். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஜாயிண்ட் கிடைக்கும். இந்த ஜாயிண்ட்டில் வச்சு நம்ம எந்த அப்பரேட்டஸ்க்கு வேணுமோ இந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இந்த இடத்துல வந்து கிளாஸை வந்து கிளாஸ் ப்ளோயிங் வச்சு ஜாயின் பண்ணிக்கிட்டோன்னா இந்த அப்பரேட்டஸ் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் இது யூஸ் பண்ணுறதால? இப்போது நிறைய நம்ம கார்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், இரும்பில் அதாவது அலுமினியம் மூடி இருக்குது, பிளாஸ்டிக்கில் இருக்குது, கார்க் இருக்குது, ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இருக்குது. அதெல்லாம் இருக்கும்பொழுது அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி கிடையாது, சிம்பிள் ரொம்ப. அது கூட என்னது ஏர் டைட்டாக இருக்கும், என்னது லீக் ப்ரூஃபாக இருக்கும். பட் ஏன் நம்ம கிரவுண்ட் ஜாயிண்ட் யூஸ் பண்ணுறோன்னா இதுக்கு ஒரு மேஜர் அட்வான்ஸ். சம் கெமிக்கல்ஸ் வந்து இப்போ மெட்டல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மெட்டல் கூட ரியாக்ட் பண்ணும். இப்போது அந்த சொல்யூஷனு இம்ப்யூரிட்டிஸ் அந்த மாதிரி ஆர்கானிக் இதில் வந்து நீங்கள் கார்க் யூஸ் பண்ணிங்கன்னா கார்க்கோட கண்டென்ட்லாம் அப்போ இம்ப்யூர் ஆகிடும். இருக்கக்கூடியது பியூராக இருக்கணும்னா கிளாஸில் இருக்கணும், கிளாஸ்லேயே மூடி செய்யணும். அதுக்கு பதிலாக இது நம்பர் 1. அது இன்னொரு இது என்னன்னா கிளாஸ் ஜாயின்ட்ஸு. ஒரு அப்பரேட்டஸை இப்போ நம்ம டிஸ்டிலேஷன் பண்ணுறோன்னா ஒரு 3-4 அப்பரேட்டஸை ஒன்றா கனெக்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஒரு ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க்கு, ஒரு டீ ஜாயிண்ட்டு, ஒரு கண்டென்சரு, அதுக்கப்புறம் அங்கே ஒரு கலெக்டரு, இது எல்லாத்தையும் ஒன்றா கலெக்ட் பண்ணணும். இது கலெக்ட் பண்ணுற இடத்துல எங்கேயும் லீக்கேஜும் இருக்கக்கூடாது. சரிங்களா? அதே அப்பரேட்டஸ் ஜஸ்ட் மூடி போய் வைக்கலாம். இந்த மாதிரி பல வேறு அப்பரேட்டஸ். அதனால தான் இன்டர்சேஞ்சபிள் கிளாஸ் கிரவுண்ட் ஜாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? அது இந்த 2 மேஜர் பர்பஸுக்காக இந்த ஜாயிண்ட்டு உங்களுக்கு யூஸ் ஆகுது. சரிங்களா? இந்த அசம்பிளி ஆஃப் த அப்பரேட்டஸ் இஸ் ஈஸி அண்ட் குயிக். அப்படியே எடுத்து வைக்க வேண்டியது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெரிய டெக்னாலஜி கிடையாது. அதே மாதிரி கரோசிவ் கெமிக்கல்ஸ் கேன் பி போர்டு அண்ட் டிரான்ஸ்ஃபர்டு. யூஸ் பண்ண முடியும் கரோசிவ் கெமிக்கல்ஸை. மற்ற இதில் நீங்கள் மெட்டல் வச்சிங்கன்னா மெட்டல் அரிச்சிரும், இல்லை வேறு ஏதாவது வச்சிங்கனாக்கா இதெல்லாம் அரிச்சிரும். அந்த மாதிரி அரிக்கிறதுக்கு பதிலாக இப்போ பிளாஸ்டிக் பண்ணிக்கினாக்கா உங்களால் ஹீட் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அதனால் இந்த கிரவுண்ட் ஜாயிண்ட் அப்பரேட்டஸு அதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3வது பாயிண்ட்டு, நோ நீட் டு யூஸ் ஆஃப் கார்க். அதுதான் சொன்னேன், கார்க். இந்த கார்க் யூஸ் பண்ணுறதுலன்னா தேர்ஃபோர் த இம்ப்யூரிட்டிஸ் ப்ரெசென்ட் அலாங் வித் த கார்க். கார்க்கில் இருக்க இம்ப்யூரிட்டிஸு கெமிக்கலில் போய் கலந்துரும். அது கலக்காமல் தடுக்கலாம், கார்க் அவாய்ட் பண்ணுறது. அடுத்தது லீக்கேஜ் ஆஃப் லிக்விட்ஸ் அண்ட் வேப்பர் இஸ் எலிமினேட்டட். அதான் சொன்னேன் இல்லையா, நம்ம தலையில் அப்படியே திருப்போம், லீக் ஆகாது. தி அப்பரேட்டஸ் இஃப் புரோக்கன், சப்போஸ் இது உடஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், அப்படியே அந்த கிரவுண்ட் ஜாயிண்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வேறு ஜாயிண்ட்டை வச்சு ஃபியூஸ் பண்ணிக்கலாம் கிளாஸ் ப்ளோயிங்கில். அதுவும் ஈஸி இதில். மோஸ்ட் ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் கேன் பி கேரிட் அவுட் வித்தவுட் மச், எந்த டிஃபிகல்ட்டியும் இல்லாமல் ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் நிறைய அதில் பண்ண முடியும். அது கண்டென்சர் போட்டு அந்த செட்டப் வேணால் நான் கடைசியில் காமிக்கிறேன். அதுக்கடுத்தது, வாட் ஆர் த ப்ரீகாஷன்ஸ் வி ஹவ் டு யூஸ் இன் யூஸிங் த கிளாஸ் கிரவுண்ட் ஜாயிண்ட். இது ரொம்ப காஸ்ட்லி. ஏற்கனவே சொன்னோம், ஒரு கிரவுண்ட் ஜாயிண்ட்டை வச்சுட்டாலே அந்த அப்பரேட்டஸோட விலை ரொம்ப அதிகமாக போயிடும். தீஸ் ஆர் எக்ஸ்பென்சிவ் அண்ட் ஷுட் பி ஹேண்டில் வித் கேர். நல்லா சரிங்களா? ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறதால கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும். அதுக்கடுத்தது, தி ஜாயின்ட்ஸ் மஸ்ட் பி மெயின்டைன்டு ஃப்ரீ ஃப்ரம் டஸ்ட். அந்த இதில் வந்து டஸ்ட்டு எல்லாம் வைக்கக்கூடாது. சில பேர் பேப்பர் வைப்பாங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் வைக்கக்கூடாது. அப்படியே தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணலான்னா அதுக்கு க்ரீஸ் வேணால் அப்ளை பண்ணலாம். அதுவும் நிறைய அப்ளை பண்ண மாட்டாங்க. க்ரீஸு சும்மா அப்படி தடவிட்டு அந்த சுத்தமாக இல்லாமல் அப்படி சும்மா தேய்ச்சிட்டாக்க அது என்ன இருக்குன்னா ஈஸியாக எடுக்கிறதுக்கும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். எந்த வேப்பரும் லீக் ஆகாமல் இருக்கும். அதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. எ thin film of Vaseline or grease should be applied to the cone for easy fixing and removal. Using alkali should be done with much care. எப்போவுமே வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணுவாங்க பசங்க. போன ப்ராக்டிக்கலை வச்சுட்டு போவாங்க, அடுத்த ப்ராக்டிக்கலில் சார் என்னால் ஸ்டாண்டர்ட் ஃப்ளாஸ்க்கு திறக்கவே முடியலன்னு வந்து நிற்பாங்க. அது ஜாம் ஆகிடும். ஜாம் ஆகிறதுக்கு காரணம்னா அல்கலீஸ் அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடு எப்போ நீங்கள் யூஸ் பண்ணாலும் அதை நீங்கள் அப்படியே வச்சுட்டு போகக்கூடாது. அப்படியே வச்சுட்டு போனீங்கன்னாக்கா அந்த சோடியம் ஹைட்ராக்சைடு என்ன பண்ணிவிடும், அந்த ஜாயிண்ட்டை வந்து ஜாம் பண்ணிவிடும். அது எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். மற்ற எல்லா கெமிக்கலும் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை.
அதாவது ரொம்ப நாள் வச்சுட்டு போகும்போது அப்பயே யூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோடியம் ஹைட்ராக்சைடு பட்டாலே ஜாம் ஆகணும்னு கிடையாது. சோடியம் ஹைட்ராக்சைடு வச்சுட்டு 3 நாள் 4 நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் திறக்கும்போது தான் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும், ஜாம் ஆகிடும் அந்த இது லைட்டாக. ஓகே, இது அதுக்கப்புறம் இந்த ட்ரை apparatus should be kept in dry cloth or cotton. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. சரிங்களா? அதுதான் அந்த கிரவுண்டு ஜாயிண்ட்டோட யூஸ். அதுக்கு அடுத்தது உங்கள் மேடம் சொன்னது இதெல்லாம் நடத்த சொன்னாங்க. ரைட், எரர்ஸ் இன் வெயிங். அதாவது நம்ம வெயிட் எடுக்கிறோம் இல்லையா, அந்த வெயிட் எடுக்கும்போது என்னென்னலாம் தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, என்னென்ன மாதிரிலாம் எரர் வரும். ஒன்று நம்ம தப்பாக எரர் எடுப்போம், அது நம்ம மிஸ்டேக் பண்ணுறது, அதை விடுங்க. அது இல்லாத நேச்சுரலாகவே ஒரு சில எரர்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் உங்களால் அக்யூரேட்டாக உங்களால் ஒர்க் பண்ண முடியும். டெம்பரேச்சர் எஃபெக்ட். டெம்பரேச்சர் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் வெயிட் எடுக்கும்போது எந்த பொருளாக இருந்தாலும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும்போது தான் நீங்கள் வெயிட் எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் அதனுடைய வெயிட்டு கரெக்டாக இருக்கும். ஏன்னாக்கா எந்த ஒரு பொருளை ஹீட் பண்ணாலும் சரிங்களா, ஹீட் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய ஏரோட டென்சிட்டி மாறுது. சரிங்களா, ஏன்னா இந்த டென்சிட்டி ரொம்ப முக்கியம். இந்த வெயிட்ன்றது இந்த ஏர் டென்சிட்டியை பொறுத்து இருக்குது. சரிங்களா, சாதாரணமாக நம்ம எடுக்கிற வெயிட் எல்லாம் எந்த லெவலுக்கு எடுப்பாங்க அப்படின்னா அட் சி லெவல். அதுதான் 760 மெர்க்குரியில் 760 mm. அது வந்து என்னது, சி லெவல். சியை விட்டு மேலே லெவல் போக 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 அதனுடைய ஏரோட டென்சிட்டி குறையும். இப்போ நீங்கள் ஒரு பொருள் வந்து இங்கே வெயிட் எடுக்கிறீங்க, அதே பொருள் எடுத்துன்னு போயிட்டு எவரெஸ்ட் மேலே வெயிட் எடுத்திங்கன்னா ஒரே வெயிட் இருக்காது. வெயிட் டிஃப்ரென்ஸு கண்டிப்பாக இருக்கும். காரணம் என்னதுன்னா இங்கே வந்து ஏர் டென்சிட்டி அதிகம் அட் சி லெவல். அப்போது ஸ்டாண்டர்ட் லெவல் எதுனாக்க அட் சி லெவல். நம்ம எல்லாம் வந்து சி லெவலோட கொஞ்சம் உயரமாக தான் இருக்கும், இருந்தாலும் உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. அதனால் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பட் அதுக்காக நீங்கள் போய் ஒரு மலையில் போய் எடுக்கக்கூடாது. கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் டிஃப்ரென்ஸு நல்லாவே தெரியும். அதுவே நீங்கள் டபுள் பேன் பேலன்ஸில் எடுத்திங்கன்னு வச்சிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னாக்கா ரெண்டு வெயிட் குறைஞ்சாக்க ரெண்டு பக்கமும் குறைய போகுது, அதனால் வெயிட் கரெக்டாக இருக்கும். ஆனால் சிங்கிள் பேன் பேலன்ஸில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த வெயிட் டிஃப்ரென்ஸு நல்லாவே தெரியும். இது காரணம் என்னன்னா அந்த ஏர் டென்சிட்டி. சி லெவலில் ஏர் டென்சிட்டி வேறு, அதுக்கு மேலே போக போக டென்சிட்டி ஆஃப் ஏர் குறையும். இப்போது அந்த டென்சிட்டி ஆஃப் ஏர் மேலே போக குறையும், அது ஒரு இது. இன்னொன்று என்னதுன்னா ஹீட் பண்ணும்பொழுது ஒரு இடத்துல அந்த ஏரை ஹீட் பண்ணால் அது என்ன ஆகிடும், டென்சிட்டி அந்த இடத்துல குறையும். அப்போ டென்சிட்டி குறையும் போது அங்கே வெயிட் எடுக்கக்கூடிய வெயிட் என்னவா இருக்காது, கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. புரியுதுங்களா? அதனால் யூ மஸ்ட் டேக் கேர் ஆஃப் த டெம்பரேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் பிஃபோர் வெயிங். எப்போவுமே என்ன பண்ணால் ரூம் டெம்பரேச்சருக்கு கூல் பண்ணதுக்கு அப்புறமா எந்த வெயிட்டையும் எடுக்கணும். அப்போ தான் அதனுடைய வெயிட்டு கரெக்டாக இருக்கும். நம்பர் 1. செகண்ட் பாயிண்ட்டு மாய்ச்சர் அண்டு அப்சார்ப்ஷன் எஃபெக்ட். இப்போ ஒரு சில பொருள் எல்லாம் நீங்கள் மாய்ச்சர் அப்சார்வ் பண்ணுதுனாக்க அதெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக நீங்கள் அப்படியே ஓப்பனாக வச்சு வெயிட் எடுக்கக்கூடாது. இஃப் எனி ஆப்ஜெக்ட் யூ ஆர் கோயிங் டு வெய் மாய்ச்சர் அப்சார்வ் பண்ணுது அந்த மாதிரி சப்ஸ்டன்ஸாக இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டு, சோடியம் ஹைட்ராக்சைடு, இன்னும் நிறையா இருக்குது. இதெல்லாம் ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்சஸ்லாம் இருக்குது. ஆல் தோஸ் ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்சஸ் கேனாட் பி வெய்டு. அப்படியே வெயிட் பண்ண முடியாது, ஏன்னா எடுக்கிற வெயிட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் எடுத்து வைக்கிறது அந்த கேப்லேயே அந்த கொஞ்ச நேரம் அந்த பேனில் இருக்குது இல்லையா, அப்போவே அது என்ன பண்ணுவோம், மாய்ச்சர்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் எடுக்கிற வெயிட் வந்து சப்ஸ்டன்ஸோட வெயிட்டு ப்ளஸ்ஸு ஏரில் இருக்கக்கூடிய வாட்டரை அப்சர்வ் பண்ணுது, அந்த வாட்டரோட வெயிட்டும் அதில் சேர்ந்துடும். அதனால் இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸை க்ளோஸ்டு கண்டெய்னரில் வச்சு வெயிட் எடுத்துகிட்டு கண்டெய்னரோட வெயிட்டை மைனஸ் பண்ணிக்கிறது தான் குட் ஐடியா. சரிங்களா? அப்படியே ஓப்பனாக வெயிட் பண்ணுறது இட் இஸ் பேட் ஐடியா. அந்த சப்ஸ்டன்சஸ் விச் அப்சார்பு மாய்ச்சர் அண்டு மற்றதெல்லாம். சரிங்களா? இந்த அப்சார்ப்ஷன் ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்சஸ் வச்சுங்களேன். மற்ற சப்ஸ்டன்ஸ்லாம் யூ கேன் வெய் ஓப்பன். ஓகே, அதுக்கு அடுத்தது எலக்ட்ரிக்கல் எஃபெக்ட்ஸ். இதில் எலக்ட்ரிக்கல் எஃபெக்ட் வந்து இன்னொரு முக்கியமான எஃபெக்ட். இதில் எலக்ட்ரிக்கல் எஃபெக்ட் அப்படின்றது அந்த டிஜிட்டல் பேலன்ஸாக இருந்துச்சுனாக்க
இந்த வோல்டேஜில் வரக்கூடிய ஃப்ளக்சுவேஷன் கூட என்ன பண்ணுன்னா சம்டைம்ஸு இட் அஃபெக்ட்ஸ் த ரீடிங்கு. ஏன்னாக்கா அது டிஜிட்டலி இது வெயிட் பண்ணுது இல்லையா, அங்கே அது எந்த அளவுக்கு வோல்டேஜ் கரண்ட்டை இது ப்ரொடியூஸ் பண்ணுது, எந்த ரேஞ்சில் இது பண்ணுது, அதை வச்சு தான் இதை மெஷர் பண்ணுறாங்க. அதனால் வோல்டேஜஸ் கேன் ஆல்சோ அஃபெக்ட். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இப்போல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா அதெல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா வோல்டேஜ் ரெகுலேட்டர் இப்போல்லாம் யூஸ் பண்ணிடுறாங்க எல்லாத்துலேயும். அதனால் உங்களுக்கு மேக்ஸிமம் அது அஃபெக்ட் ஆகாது. பட் யூ கன்சிடர் டைரெக்டாக நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் வெயிங் மிஷின் வச்சுருந்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் ஆல்சோ will definitely affect the weight of the substance. The most serious temperature effect is encountered when the object is to be weighed is not at the same temperature as the balance and its surroundings. அதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அங்கே அந்த பேலன்ஸ் எந்த டெம்பரேச்சர்னா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வரும்போது தான் டென்சிட்டியை இது அஃபெக்ட் பண்ணுது. டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வரலனாக்க அந்த பேலன்ஸ் என்ன டெம்பரேச்சரில் இருக்குதோ அதே டெம்பரேச்சரில் உங்களுடைய சப்ஸ்டன்ஸும் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வெயிட்டு கரெக்டாக நிற்கும், இல்லைனா வெயிட்டு ஃப்ளக்சுவேட் ஆகும். தீஸ் எரர்ஸ் கேன் பி அப்ரிஷியபிள் மேக்னிடியூட் அண்ட் ஹென்ஸ் ஷுட் பி அவாய்டட். அதுக்கடுத்து ரெண்டாவது மாய்ஸ்சர் அண்ட் அப்சார்ப்ஷன் எஃபெக்ட். அதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் பை மெட்டீரியல் பீயிங் வெய்டு கேன் லீட் டு ராங் வெயிட்ஸு. ஏற்கனவே சொல்லிட்டேன், அதுதான் ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்சஸ். திஸ் இஸ் ப்ரிவென்டட் பை வெயிங் த சப்ஸ்டன்ஸ் இன் க்ளோஸ்ட் கண்டெய்னர். நான் ஏற்கனவே சொன்னேன். அண்ட் சம்டைம்ஸ் வாட்டர் கேன் பி அப்சார்ப்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் அ கண்டெய்னர் ஃப்ரம் த சரௌண்டிங் ஏர். திஸ் கேன் பி ப்ரிவென்டட் பை மெயின்டைனிங் த வெயிங் பாட்டில் இன்சைட் அ டெசிகேட்டர். டெசிகேட்டருக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம். நேராக டெசிகேட்டரோடு எடுத்துகிட்டு வந்து வெயிட் பண்ணணும். டெசிகேட்டர்ன்றது ஒரு கிளாஸில் என்க்ளோஸ்டு ஒரு வெசல், அதுக்குள்ளே கால்சியம் குளோரைடு போட்டு வச்சுருந்துருப்பாங்க. கால்சியம் குளோரைடு என்ன பண்ணணும்னா அந்த டெசிகேட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஏர் எல்லாத்தையும் அது அப்சர்வ் பண்ணிவிடும். அதனால் டெசிகேட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஏர் ஃப்ரீ ஃப்ரம் வாட்டர், ட்ரை ஏர் தான் இருக்கும். அதனால் நீங்கள் அதுக்குள்ளே எந்த பொருளையாவது வச்சுருந்தீங்கனாக்கா மாய்ச்சரை இல்லாமல் இருக்கும். மாய்ச்சர் இல்லாமல் மெயின்டைன் பண்ணுறது தான் டெசிகேட்டரோட மெயின் ரோலு. அதனால் இந்த மாய்ச்சர் அப்சர்வ் பண்ண சப்ஸ்டன்ஸ்லாம் டெசிகேட்டரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுறது குட் ஐடியா. சரிங்களா? தேர்டு எலக்ட்ரிக்கல் எஃபெக்ட். எலக்ட்ரிஃபிகேஷன் ஆஃப் த கண்டெய்னர் யூஸ்ட் இன் வெயிங் கேன் காஸ் சீரியஸ் எரர். வைப்பிங் த கிளாஸ் கண்டெய்னர் with dry cloth tends to impact the static charge into it. And this charge is transferred from the object to the balance to swing erratically. சரிங்களா? அதாவது அதில் இருக்கக்கூடிய தேய்க்கக்கூடாது, அதாவது இன்டியூஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டை ஜென்ரேட் பண்ணி அங்கே வைக்கக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். இதெல்லாம் யூஸ்வலாக ஒரு பெரிய பிரச்சனையாக வர்றதில்லை. பட் திஸ் யூ கேன் ஆல்சோ கன்சிடர் திஸ் கேன் ஆல்சோ காசு சம்ம இது. சார்ஜ்டு பேன் இஸ் அட்டாச் டு த, அதாவது அங்கே எலக்ட்ரிக் கரண்ட்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சார்ஜ்டு பேன் அட்ராக்டட் டு த அன்சார்ஜ்டு ஃப்ளோர் of the balance and hence the apparent weight of the object should be recorded as greater than the correct weight. இதுக்கு என்ன மீனிங்னாக்கா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சார்ஜ்டு பொருள் அதில் வச்சிங்கன்னா அந்த பேன்லேயும் சார்ஜ் ஆகிடும். இந்த சார்ஜ்டு பேன் என்ன பண்ணணும்னா எப்போவுமே கிரவுண்டை நோக்கி அதிகமாக இழுக்கப்படும். அப்படி இழுக்கும்போது எக்ஸ்ட்ரா வெயிட் அது காமிக்கும். ஏன்னா நம்ம இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம்னா இது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆனால் நம்ம அனாலிட்டிக்கலில் நம்ம என்ன பண்ணுறோம், வெயிட் பண்ணுறதே 0.1 கிராம் அந்த மாதிரி வெயிட் எடுக்கிறோம். இந்த மாதிரி வெயிட்டில் இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிறையா தெரியும். அந்த ரீடிங் நல்லா ஃப்ளக்சுவேட் ஆகும். அதனால் வி மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் நாட் டு இன்டியூஸ் எனி ஸ்டாட்டிக் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதுக்கு அடுத்தது திஸ் எஃபெக்ட் இஸ் மோர் ப்ரொனவுன்ஸ்டு வென் சரௌண்டிங் ஹியூமிடிட்டி இஸ் லோ. ஹியூமிடிட்டி ரொம்ப லோவாக இருக்கும்போது இந்த எஃபெக்ட் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது therefore rubbing the container vigorously with the cloth should be avoided. நல்லா வச்சு பாலிஷ் பண்ணுற மாதிரி தேய்ச்சிட்டு அங்கே வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே விளையாடி இருக்கோம் இல்லையா சின்ன பிள்ளை, ஒரு பொருளை நல்லா அப்படி தேய்ச்சிட்டு இப்படி முடியில் வச்சோன்னா என்ன ஆகும், அப்படி அட்ராக்ட் ஆகும் இல்லையா. அதெல்லாம் ஒரு ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியால் உருவாகக்கூடியது தான். புரியுதுங்களா? அதனால் தட் ஹேஸ் டு பி அவாய்டட். ஏன்னா அனாலிட்டிக்கலில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப மைன்யூட் கிராம்ஸ், 0.1 கிராம்ஸ் 0.2 கிராம்ஸ் எல்லாம் நம்ம வெயிட் எடுக்கிறோம். அதில் இது 1 கிலோ வெயிட் எடுக்கும்போது இந்த பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஆனால் இந்த மாதிரி வெயிட் எடுக்கும்போது யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல்.
அடுத்து air buoyancy. The apparent weight of an object immersed in a fluid is less than its true weight. இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். In vacuum, by a quantity equal to the weight of the fluid displaced by the object. இது Archimedes principle. In weighing with the two-pan balance, the object on one pan is buoyed by the weight of air it displaces, and these weights on the other pan are buoyed by the weight of air they displace. These two buoyancies cancel each other if only the object and weights are same density, so that they displace equal volume of air. When the density are different, an error in weighing results from buoyancy effect. புரியுதுங்களா? இது என்னதுன்னா ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபிள்னு ஒன்று இருக்குது. ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபிள்னா என்னதுன்னா, இந்த ஒரு பொருள் வந்து ஒரு இடத்துல இருக்குதுனாக்க ஒரு டேபிள் மேலே கொண்டு வைக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஆக்சுவலி அந்த இடம் நமக்கு கண்ணுக்கு தெரியுது எம்டியாக தெரியும். எம்டின்றது என்னதுன்னா, எம்டின்னு ஒரு இடமே கிடையாது. அந்த எம்டின்னு நம்ம நினச்சிருக்கிற இடத்துல எம்டியான இடத்துல தான் கொண்டு போய் வைக்கிறோன்னு நம்ம சொல்லுவோம். டேபிள் மேலே ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறோன்னா என்ன பண்ணுறோன்னா, ஆக்சுவலி அந்த இடத்துல ஏற்கனவே ஏர் இருந்துச்சு. அந்த ஏரை இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் வைக்கிறோன்னா அந்த இடத்துல இருந்த ஏரு மற்ற இடத்துக்கு டிஸ்பிளேஸ் ஆகி போகும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏரை டிஸ்பிளேஸ் பண்ணுறோம். அதை நாம் வச்சுக்கணும். இது எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆகும்னா, அந்த ஆப்ஜெக்டோட வால்யூம் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டிஸ்பிளேஸ் ஆகும். சரிங்களா? இதுதான், அதாவது இட் வில் டிஸ்பிளேஸ் அன் ஈக்குவல் குவான்டிட்டி. சரியா? ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் டிஸ்பிளேஸ்ட். அந்த அளவுக்கு அது டிஸ்பிளேஸ் ஆகும். அப்போது நீங்கள் அதே தான் இங்கேயும் நினைக்கும். இப்போ ஒரு டபுள் பேலன்ஸில் இப்போ ரெண்டும் ஒரே மாதிரி ஆப்ஜெக்ட் வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு ஆப்ஜெக்டில் ஒரு விதமாக ஏர் டிஸ்பிளேஸ் ஆகும், இன்னொரு இடத்துல இன்னொரு விதமாக ஏர் டிஸ்பிளே. ரெண்டும் ஒரே ஆப்ஜெக்டாக இருந்தால் ஒரே டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. இந்த ஏர் டிஸ்பிளேஸ் ஆகிறதால வரக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் பயான்சின்னு பேர். இப்போ டபுள் பேலன்ஸில் வெயிட் எடுக்கும்போது ஒரு பக்கம் நீங்கள் ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் வைக்கிறீங்க, இன்னொரு பக்கம் ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். இந்த டென்சிட்டி டிஃப்ரென்ஸில் இது ஏர் டிஸ்பிளேஸ் பண்ணும். பெரிய ஆப்ஜெக்ட் வந்து அதிகமான ஏரை டிஸ்பிளேஸ் பண்ணும். சின்ன ஆப்ஜெக்ட் வைக்கும்பொழுது சின்ன ஏரை டிஸ்பிளேஸ் பண்ணும். அப்போது இந்த டென்சிட்டி டிஃப்ரென்ஸ்னால உங்களுக்கு ஒரு வெயிட்டில் லைட்டாக டிஃப்ரென்ஸ் வரும். இந்த டிஃப்ரென்ஸ் இன் வெயிட்டுக்கு பேர் தான் என்னது, பயான்சி எஃபெக்ட்னு பேர். சரிங்களா? and this difference is called buoyancy effect. I think these are the, I have completed, I think. Okay, these are the difference, and these are the types of errors while weighing. அப்போ வெயிட் எடுக்கும்போது இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ரைட். அதுக்கு அடுத்தது இன்னொன்று உங்கள் மேடம் நடத்த சொன்னாங்க, தட் இஸ் யூனிவர்சல் ஆன்டிடோட். யூனிவர்சல் ஆன்டிடோட்னாக்க இப்போது பாய்சன் இல்லை மற்ற இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதுக்கெல்லாம் ஒரு சிலருக்குலாம் இப்போ என்ன பாய்சன் தெரிஞ்சால் அதுக்கு ஆன்டிடோட்டு கொடுக்கலாம். யூஸ்வலாக ஒரு இதில் சப்போஸ் நமக்கு என்ன பாய்சன்னே தெரிலன்னு வச்சுங்களேன், அப்போது ஒரு சில இதெல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் என்னது, யூனிவர்சல் ஆன்டிடோட்டுன்னு பேர். அதில் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் யூனிவர்சல் ஆன்டிடோட் வந்து மிக்சிங் 2 parts ஆஃப் பல்வரைஸ்டு சார்கோலும் மெக்னீசியம் ஆக்சைடு 1 part ஆஃப் அதாவது 2 பங்கு சார்கோலு, 1 பங்கு மெக்னீசியம் ஆக்சைடு, 1 பங்கு டேனிக் ஆசிடு, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வார்ம் வாட்டரில் கொடுத்து குடிக்கிறதுக்கு பேர் தான் என்னது, யூனிவர்சல் ஆன்டிடோட்டுன்னு பேர். இது என்ன பாய்சன்னு நமக்கு தெரில, புரியுதுங்களா? அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம இது கொடுக்கறதுக்கு பேர் தான் யூனிவர்சல் ஆன்டிடோட், அந்த ஆன்டிடோட்டுன்னு பேர். அதுக்கு அடுத்தது டார்டார் எமெட்டிக். இது வந்து அனதர் யூனிவர்சல் அண்ட் அது யூனிவர்சல் ஆன்டிடோட் இல்லை, இது இன்னொரு இது பொட்டாசியம் ஆன்டிமனி டார்டர் இன் 25 ml ஆஃப் வாட்டர். இது கொடுப்பாங்க எதுக்குனாக்க வாமிட்டிங்கு reduces the amount of poison in the stomach. அதுக்காக கொடுக்கக்கூடியது டார்டர்
emetic. 0.006 gram of potassium antimony tartar in 25 ml of water. இது வந்து என்னது, induces vomiting and reduces the amount of poison in the stomach. அது ஒன்று. சரிங்களா? அது இது ரெண்டும் தான் என்னது ஆன்டிடோட்டாக கொடுக்கக்கூடியது. நமக்கு என்ன பாய்சன்னு தெரிஞ்சாக்க அதுக்கு மருந்து கொடுக்கலாம், ஆன்டிடோட் மருந்து கொடுக்கலாம். பட் தெரியாத பட்சத்தில் இது கொடுக்கலாம், யூனிவர்சல் ஆன்டிடோட் அதுக்காக கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தது, ஏன்னா நீங்கள் வந்து இதுக்கு ஃபஸ்ட் எய்டில் இருக்கும், இதை மட்டும் உங்கள் மேடம் நடத்தாமல் விட்டுருக்காங்க, அவ்வளோதான். ரைட்டு. அடுத்தது டிங்சர் ஆஃப் அயோடின். இந்த டிங்சர் ஆஃப் அயோடின் அந்த மாதிரி தான் யூனிவர்சல் ஆன்டிசெப்டிக். அது எந்த காயம் பட்டாலும் என்ன காயம் எப்படி வந்துச்சுன்னு தெரியாமல் யூனிவர்சல் ஆன்டிசெப்டிக்காக இது கொடுக்கக்கூடியது. காயம் பட்டுச்சுனாக்கா உடனே டிங்சர் வைப்பாங்க. இந்த டிங்சர்ன்றது என்னதுனாக்கா வேற ஒன்றும் இல்லை, இது அயோடின் சொல்யூஷன். சரிங்களா? த டிங்சர் ஆஃப் அயோடின் ஆர் அயோடின் டிங்சர் இஸ் அன் ஆன்டிசெப்டிக். ஆன்டிசெப்டிக்னா என்னதுனாக்கா, புண்ணு பட்டுச்சுனாக்க அந்த இடத்துல வந்து பாக்டீரியாஸு இதெல்லாம் வந்து நம்ம பிளட் வெசல்ஸ்லாம் அதில் ஓப்பனாக இருக்கும் இல்லையா, அதில் போயிட்டு பிளட்டில் வந்து இன்ஃபெக்ட் ஆகும். இந்த இன்ஃபெக்ஷனை தடுக்கிறதுக்கு பேர் தான் ஆன்டிசெப்டிக்னு பேர். அது இன்ஃபெக்ட் ஆச்சுனாக்கா என்ன ஆகுனா, பிளட் இன்ஃபெக்ட் ஆச்சுன்னா அந்த இடத்துல செப்டிக் ஆகும் பிளட்டு. அதை தடுக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஆன்டிசெப்டிக்னு பேர். இட் இஸ் ஆல்சோ கால்டு வீக் அயோடின் சொல்யூஷன். அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இட் இஸ் யூஸ்வலி 2 to 7% அயோடின். 2 to 7% அப்படியே பியூர் அயோடின் சொல்யூஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். 2 to 7% அயோடின் அலாங் வித் பொட்டாசியம் அயோடைட் ஆர் சோடியம் அயோடைட் டிசால்வ்ட் இன் மிக்சர் ஆஃப் எத்தனால் அண்ட் வாட்டர். இதெல்லாம் கரைச்சி வச்சுருக்கிறது தான் டிஞ்சர் ஆஃப் அயோடின்னு பேர். இது என்ன பண்ணுதுன்னா, இது வந்து மருந்து கிடையாது. அதாவது மருந்துனாக்கா மருந்து தான், காயத்தை ஆற்றக்கூடியது இல்லை. இது வந்து இட் ப்ரிவென்ட்ஸு இன்ஃபெக்ஷன். ஆக்சுவலி காயத்தை ஆற்றக்கூடிய மருந்து எல்லாமே எதுவுமே வந்து நம்மளுடைய புண்ணு வந்து அந்த டிஷ்யூலாம் ஜாயின் பண்ணுறதுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணுறது இல்லை. அதை ஜாயின் பண்ண விடாமல் தடுக்கிறது வந்து பாக்டீரியாஸு இதெல்லாம் தான். அங்கே இன்ஃபெக்ட் ஆகிட்டு செப்டிக் ஆகிறதால தான் புண்ணு ஆறாமல் இருக்கிறது. புண்ணு ஆறக்கூடிய எஃபெக்ட் இயற்கையாகவே நம்ம உடம்புல இருக்குது. தானாகவே எந்த தொந்தரவும் இல்லைன்னா தானாகவே ஆறிடும். அப்போ எந்த தொந்தரவும் இல்லாமல் பாக்டீரியாவோட தொந்தரவு எல்லாம் நீக்கிறது தான் இந்த ஆன்டிசெப்டிக்கோட வேலை. அப்போ இந்த புண்ணு இருக்கிற இடத்துல இந்த பாக்டீரியாஸு ஜேர்ம்ஸு இதெல்லாம் க்ரோ ஆகாமல் பார்த்துக்கிட்டாலே போதும், புண்ணு தானாக ஆறிடும். புரியுதுங்களா? அதுதான் இந்த ஆன்டிசெப்டிக்ஸ் எல்லாம் செய்யக்கூடிய வேலை. இதுதான் அதில் ஒன்று இந்த டிங்சர் ஆஃப் அயோடின். அயோடின் சொல்யூஷனில் எந்த ஜேர்ம்ஸும் எந்த பாக்டீரியாவும் உயிர் வாழாது, எல்லாமே இறந்து போயிடும். அதனால தான் டிங்சர் ஆஃப் அயோடின் இஸ் ஆக்டிங் ஆஸ் அன் ஆன்டிசெப்டிக்கு இது சொல்யூஷன். ஓகே. அந்த டிங்சர் ஆஃப் அயோடின்ன்றது இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் எலமெண்டல் அயோடின், அதாவது பியூர் அயோடின், அப்படி பொட்டாசியம் அயோடைடு சோடியம் அயோடைடு இதை வந்து எதிரில் கலந்து வச்சுருப்பாங்க, எத்தனால் அண்ட் வாட்டர். இந்த மிக்சரில் கலந்து வச்சுருக்கிறது தான் உங்களுக்கு டிங்சர் ஆஃப் அயோடின். இது வந்து ஒரு யூனிவர்சல் ஆன்டிசெப்டிக், எல்லா காயத்துக்கும் போடக்கூடியது இது. சரிங்களா? அடுத்து டிங்சர் ஆஃப் அயோடின் இஸ் ஆஃபன் ஃபவுண்ட் இன் எமர்ஜென்சி சர்வைவல் கிட்ஸ். எமர்ஜென்சி சர்வைவல் கிட்ஸ்னால் அந்த ஃபஸ்ட் எய்ட் கிட்ஸ். நம்ம ஃபஸ்ட் எய்டு கிட்ஸில் வந்து ஒரு சில இதெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அதில் முக்கியமானது வந்து டிங்சர் ஆஃப். யாருக்காவது அடிபட்டுருச்சு காயமாகிடுச்சு அப்படின்னாக்கா முதல்ல நீங்கள் அதை அந்த வூண்டை க்ளீன் பண்ணிவிட்டு போடக்கூடிய வேலை வந்து என்னது, அயோடின். அயோடின் வச்சு நல்லா கட்டிட்டிங்கனாக்கா அந்த இடத்துல எந்த பாக்டீரியாவும் அங்கே இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. சரிங்களா? அதே இது போட்டிருக்காங்க பாரு, டிஸ்இன்ஃபெக்ட் வூண்ட், அதுதான் அது முக்கியமான ரோலு. அண்ட் டு சானிடைஸ் த சர்ஃபேஸ் வாட்டர் ஃபார் ட்ரிங்கிங். Iodine solution is used to sanitize surface of fruit and vegetables for bacteria and virus. இதில் நம்ம பெருசாக யூஸ் பண்ணுற மாதிரி தெரில, பட் தே ஆர் ஆல்சோ சஜஸ்டிங் தட் கேன் ஆல்சோ பி யூஸ்டு. பட் அது ஈஸியாக இதாகிட்டு போயிடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அயோடினுக்கு அந்த கேரக்டர் உண்டு. தேங்க்யூ வெரி மச்.